ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க சவுத் ஆப்பிரிக்கா அணியை இப்படி அடிக்கிறாங்க. உண்மையாக சவுத் ஆப்பிரிக்கா அணி பாவம்தான். இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகளாக பயப்படுறாங்க. உலகில் தலை சிறந்த அணி T20 பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவை தாங்க சொல்லுவேன். அதுக்கு முக்கிய காரணம் IPL தான் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான முதல் T20 போட்டி இந்திய அணி 101 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி குறித்து முன்னாள் இலங்கை அணியோட நட்சத்திர வீரர், நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்லலாம், மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஒரு பவுலிங் கோச்சாக இருக்கும் நம்ம லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மல்லிங்கா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகள் பயப்படுறாங்க. நான் சொல்லுவேன் T20 பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உலகில் தலை சிறந்த அணி. சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 74 ரன்னுக்குள்ளே சுட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ரன்னுக்குள்ளே சுட்டுன்றது ஒரு அணியை ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமான போலிங் லைனப் இருக்குது. முக்கியமாக பொம்ராவோட வேரியேஷன், ஹர்தீப் சிங்கோட ஸ்விங்கு, வருண் சக்கரவர்த்தியோட சுயல் எல்லாமே அவங்களோட சூப்பராக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணமாக நான் IPL பார்க்குறேன். நான் IPL மூலிமா தான் இந்த பிளேயர்லாம் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. உண்மையாக IPL நடக்குது, இந்திய அணியோட ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப பிரைட்னஸாக ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த சீரீஸை கட்டாயம் வெற்றி பெற்று தீருவாங்க. அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா, என்னதான் இலங்கை அணி வீரராக இருந்தாலும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது IPLோட விசுவாசம்னு சொல்லாங்க. ஏன்னா IPL மூலிமா நிறைய காசு சம்பாதிச்சிருப்பார். இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு வர போலிங் கோச்சாக இருக்கார். இதில் இருக்கிற பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாலாம் அவருக்கு கோச் பண்ணுற டீமில் மும்பை இந்தியன்ஸில் இருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு அவங்களோட குவாலிட்டிலாம் தெரியும். உண்மையாக இந்திய அணி செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. என்ன தான் நம்ம கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் பேட்டிங்கில் போலிங்கில் செம கம்பேக் கொடுத்தாங்க. அதுவும் அந்த பிச்சு ஏற்ற மாதிரி பால் போட்டு இந்திய அணி தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. இந்த சீரீஸை 1-0ன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முன்னிலையில் இருக்காங்க. பட் ஆனால் இந்திய அணி தொடர வெல்லுமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. இன்னும் 4 2 வெற்றி பெற்றால் இந்தியா கிட்டத்தட்ட தொடர் வெற்றி பெற்ற மாதிரி தான். இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கணும். சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க டீமில் நல்ல ஸ்டப்ஸு, அப்புறம் பிரீவ்ஸு, மில்லரு, மார்க்கரும் சொல்லிட்டு நல்ல ஒரு பேட்டிங் நைலப் நல்லா இருக்குது. யான்சன் ஆல்ரவுண்டிங் நல்ல டீமாக தான் இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. மீண்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா T20 மேட்ச்சு தொடங்க போகுது. அதனால் கண்டினியூவாக மேட்ச் இருக்கிறதுனால பிளேயருக்கும் ரெஸ்ட்டு கிடையாது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் காத்துட்ருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று ஹை ஸ்கோர் எதிர்பார்த்தோம், பட் ஹை ஸ்கோரிங் மேட்ச் போல் லோ ஸ்கோரிங் இருந்தால் நல்லா இந்திய அணி வெற்றி பெற்றது. ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு ட்ரீட் மாரி கிடச்சிருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன? நாளைக்கு நடக்க போகிற 2வது T20 போட்டியை இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்கள் கருத்தை கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.